வணக்கம் நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சேனலுடைய ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, இந்த சேனலுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகளையும் எதிர்பார்ப்புகளையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, வீடு கட்டும் முன்னரோ அல்லது வாங்கும் முன்னரோ வாஸ்து பார்க்க வேண்டியது கட்டாயமானதாகும். ஒருவேளை உங்கள் இல்லத்தின் வாஸ்து சரியாக இல்லையெனில் வீட்டில் செய்யும் சில மாற்றங்களின் மூலம் அதனை சரி செய்யலாம். அவ்வாறு வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் வழிகளில் ஒன்றுதான் சில வாஸ்து செடிகளை வீட்டிற்குள் வளர்ப்பதாகும். வீட்டில் வளர்க்கும் செடிகளில் முக்கியமான ஒன்று மணி பிளான்ட் எனப்படும் சிறிய வகை செடியாகும். இந்த செடியை வீட்டில் வளர்ப்பது உங்கள் வீட்டின் செல்வத்தின் நிலையை அதிகரிக்கும். ஆனால் இந்த செடியை வளர்க்கும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனெனில் இதனை சரியாக வளர்க்கவில்லை என்றால் இது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த பதிவில் மணி பிளான்ட்டை எப்படி வளர்க்கக்கூடாது என்று பார்க்கலாம். மணி பிளான்ட்டிற்கு தொடர்ச்சியாக தண்ணீர் விடுவதும் அதன் இலைகளை சீராக சுத்திகரிப்பதும் அவசியமான ஒன்றாகும். வாடிய மணி பிளான்ட் செடிகள் உங்கள் வீட்டின் நிதிநிலையை மோசமாக்கும். உங்கள் மணி பிளான்ட்டை சீராக பராமரிக்க வேண்டியது அவசியமாகும். மணி பிளான்ட் ஒருபோதும் வடகிழக்கு திசையில் வைக்கப்படக்கூடாது. இது உங்கள் வீட்டின் நிதிநிலையை மட்டும் பாதிக்காது, மாறாக இது உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். உங்கள் மணி பிளான்ட் அதிகமாக வளர்ந்துவிட்டால் அதனை சீராக நறுக்க வேண்டும். ஆனால் அதன் இலைகள் மற்றும் தண்டுகள் தரையில் விழக்கூடாது. அவ்வாறு இது தரையில் விழுவது புனிதமற்ற செயலாக கருதப்படுகிறது. எப்போதும் மணி பிளான்ட் உங்கள் வீட்டின் தென்கிழக்கு திசையில் வைக்கப்பட வேண்டும். இதுதான் பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்த திசையாகும். இந்த இடத்தில் இதனை வைப்பது உங்கள் வீட்டிற்கு ஆரோக்கியம், செழிப்பு மற்றும் அமைதியை கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது. நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்கள் வீட்டின் கிழக்கு மேற்கு திசையில் இதனை வைக்கக்கூடாது. இது கணவன் மனைவிக்கு இடையே பல குழப்பங்கள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்பட காரணமாக உள்ளது. உங்கள் வீட்டின் உட்புறத்தில் இந்த செடியை வளர்ப்பது உங்களுக்கு வெளியே வளர்ப்பதை விட 2 மடங்கு பலனை தரும். இதனை ஒரு மண்பானையிலோ அல்லது கண்ணாடி குடுவையிலோ வளர்க்கலாம். ஒருவேளை வெளியே வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அது நிழலில் இருப்பதை உறுதி செய்யவும். மணி பிளான்ட் உண்மையில் பணத்தை குறிக்கிறது. இது எவ்வளவு பசுமையாக இருக்கின்றதோ உங்கள் வீட்டில் அவ்வளவு செல்வம் அதிகரிக்கும் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. அதே போல எவ்வளவு இலைகள் இருக்கிறதோ அவ்வளவும் நல்லதாகும். இதன் இலைகள் இதய வடிவத்தில் இருப்பதால் இது அன்பு மற்றும் மகிழ்ச்சியை குறிக்கிறது. மேலும் முறிந்த உறவுகளை இணைப்பதற்கும் குடும்பத்தினரிடையே நல்லுறவை வளர்க்கவும் உதவுகின்றது. மணி பிளான்ட்டிற்கு என வாஸ்து சாஸ்திரத்தில் முக்கிய இடம் உள்ளது. பசுமையான ஆரோக்கியமான மணி பிளான்ட் வீட்டை சுற்றி நேர்மறை ஆற்றலை பரவ செய்கிறது. மேலும் இது பல ஆரோக்கிய நன்மைகளையும் வழங்குகின்றது.